அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. இன்று பார்த்தோமானால் இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான பல சவால்கள், பிரச்சனைகளில் இன்னும் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இது இலங்கைக்கு மட்டும் இல்லைப்பா, எங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு எப்படிலாம் நாங்கள் தீர்வை காணலாம், எதனால் அப்படிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பேச போகிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது நன்றாக புரியுது. இப்போ பார்த்தோம்னா இலங்கை போன்ற வளர்முக நாடுகள், இப்போ நாங்கள்லாம் அபிவிருத்தி அடைந்த நாடுகள்னு பார்த்தோம்னா இல்லை, அபிவிருத்தி அடைந்து வருகிற நாடுகளாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு பார்த்தோம்னா மனித வளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இந்த இளைஞர்களுடைய படையணி அப்படி இருக்கணும். அப்போ தான் அதன் மூலமாக ஒரு நாடை நல்ல வழியில் கட்டி அமைச்சு போகலாம். ஆனால் இலங்கைக்கு இருக்கிற சவால் என்னவென்று பார்த்தோமானால், இலங்கையில் முதியோர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோமானால் என்றும் இல்லாத அளவுக்கு அப்படியே உயர்ந்து கொண்டே போகிறது. அப்படி முதியோர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்துட்டு போகிறது பல வழிகளில் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட, ஒரு தனிப்பட்ட குடும்பம்னு பார்த்தா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள், கொஞ்சம் பிரச்சனைகளுக்கான சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த நல்ல விஷயங்களில் முதியோர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை இன்னும் எப்படி மேம்படுத்தி கொண்டு குடும்பம் ரீதியாகவும் சரி, ஒரு நாடு என்ற அடிப்படையிலும் சரி, எப்படி முன்னோக்கி நாங்கள் போகலாம், இருக்கிற பிரச்சனைகளை எப்படி வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி இல்லாமல் ஆக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய எமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகிறோம். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அந்த வகையில் இந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக மிக சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிக பொருத்தமான ஒரு நபரை நாங்கள் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். உளவியல் வைத்திய நிபுணர் கணேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. உங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு பூரிப்பு ஒன்று இடம் புரியாமல் வந்துடுது. முதல்ல ஒரு மனிதர்கள் எப்போயுமே ரொம்ப சந்தோஷமாகவும் உளவியல் ரீதியில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் இந்த தலைப்பிலேருந்து கொஞ்சம் வெளியில் போய் கதைக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டோம்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தோஷமாக வாழ்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு வரம்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி இனம் புரியாமே வந்துடுது. ஒரு மனிதனை சந்தோஷமாக வச்சுக்கொள்கிறதுக்கும், ஒரு மனிதன் பார்த்த கைக்கே அப்படி ஒரு புன்னகையோடு இருப்பதற்கும் அது ஒரு வரம் தானே சொல்கிறாங்க. அது எப்படி எல்லோருக்கும் சாத்தியமாகும்? எல்லோருக்குமே அது சாத்தியமாகும். அது நாங்கள் தான் அதை விட்டுடுறோம், சாத்தியப்படுத்தி கொள்ள தவறி விடுகிறோம். மிகவும் இலகுவான விஷயம். சில நேரங்களில் எங்களுக்கு நோய்படும் போது, அல்லது எங்களுக்கு வேண்டியவர்களுக்கு நோய்படும் போது, அல்லது ஒரு பணப்பிரச்சனை வரும்போது ஒரு கொஞ்சம் தூக்கம் கொண்டு வரும். அது தற்காலிகமானது. எங்களுடைய உண்மையான நிரந்தரமான மனப்பாங்கு சந்தோஷம், சமாதானம். இதுதான் எங்களோட இயல்பான மனப்போங்கு. அதை நாங்கள் இல்லாமல் பண்ணினது நாங்கள் தான். இப்போ இப்படி ஒரு கேள்வியை நாங்கள் ஆரம்பத்திலே கேட்டதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னால் ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது. அப்போ தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி சித்தப்பா சித்தி மாமாமார்கள் அத்தை என்ன எல்லாமே ஒரு வகையில் அப்படி ஒன்று சேர்ந்துருந்தாங்க. பிறகு பார்த்தோம்னால் தாத்தா பாட்டி அப்படி ஒரு கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது. இப்போ தனி குடித்தனம் அப்படிங்கிறது ஒருவர் தனியாக இருந்தாலே அது தனி கொடுத்தனம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இப்போது இந்த திருமண சிஸ்டத்திலே நிறைய மாற்றங்கள்லாம் அப்படி ஆகிப்போச்சு. எனவே இந்த தனி கொடுத்தனத்தினுடைய இந்த செல்வாக்கு அதிகரித்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னால் முதியோர்களுடைய எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகரித்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதுவும் நம்மை போன்ற ஒரு வளர்முக நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு இப்படி அதிகரிச்சுட்டு போனதுக்கான காரணம் என்னவாக இருக்கிறது, அது சார்ந்த பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது? ஆமாம், நிச்சயமாக. முக்கியமாக இலங்கையிலே இந்த முதியோர்களின் வீதம் மிகவுமே அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட சனத்தொகையிலே 25% மேற்பட்டவர்கள் முதியோர்களாக மிக அண்மையிலே வரப்போகிறார்கள் இன்னொரு 4-5 வருடங்களிலே. ஆகவே அந்த சவாலுக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்க போகிறோம் என்றது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன் கூடியிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் வாழ்கின்ற காலம், ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு காலம் நாங்கள் வாழ்கின்றோம் என்ற விஷயம் நிச்சயமாக அதிகரிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், முந்தைய ஒரு காலத்தில் 60 வயசு என்றாலே வயசு போயிட்டுது. அந்த 60 வயசுக்கு மேற்பட்டாக்கள் இருப்பாங்க, பட் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ 65-70க்கு மேலே எல்லாருமே வாழ்கிறாங்க. எங்களோட சராசரி வயது காலம் கிட்டத்தட்ட 80 தாண்டிட்டு. அது ஒரு காரணம். மற்றது, முந்தி வேறு பல காரணங்களால் அநேகம் பிள்ளைகளை ஆக்கள் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆக்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிற எண்ணிக்கையை மிகவும் குறைச்சிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பிறப்பு வீதம் மிகவும் குறைஞ்சிருக்கு. இப்போ
என்னென்னு சொன்னால் பல காரணங்கள், பொருளாதார காரணங்கள், நேரமின்மை, இருவரும் வேலைக்கு போகும்பொழுது பிள்ளைகளை யார் பார்ப்பது, இப்படி பல காரணங்களுக்காக பிள்ளை பெறுகிற வீதம் குறைஞ்சிருக்கு. அப்போ பிள்ளைகளை பெறுகிற வீதம் குறைஞ்சிட்டு போகுது, நாங்கள் கூட காலம் வாழ்கிறோம். அப்போ என்ன நடக்க போகுது? விகிதாசார அடிப்படையில் முதியோர்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகரிக்க போகுது. இப்படி முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு போகிறது வந்து சிலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக சில விடயங்களை வந்து நாங்கள் வந்து கட்டமைச்சிட்டு போகலாம், அது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அனுபவங்கள் மூலமாக ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை நாங்கள் திட்டமிடுகின்ற பொழுது அந்த அபிவிருத்திக்கு உரித்தான அத்தனை செயற்பாடுகளையும் செய்து முடிக்கக்கூடிய திராணி உள்ளவர்கள் வந்து பார்த்தோம்னா இளைஞர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இன்னும் ஒரு 5-6 வருடங்கள் வந்து பார்த்தோம்னா 25% இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது இது நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் கூட அதனுடைய அபிவிருத்தியிலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பங்களிலும் அதனுடைய செல்வாக்கு வந்து பார்த்தோமானால் அங்கே தான் அது ஆரம்பிக்க போகுது. எனவே குடும்பங்களில் இது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது? ஆமாம், குடும்பங்களிலேயும் இப்போ பார்த்தீங்க என்று சொன்னால் முதியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று சில விசேட தேவைகள் இருக்கின்றன, மருத்துவ தேவைகள் இருக்கின்றன, உணவு தேவைகள் இருக்கின்றன. இப்போ அவங்கள பார்த்தீங்க என்று சொன்னால் அநேகமாக முதியோர்கள் பணம் சம்பாதிக்கிற தொழிலே ஈடுபட மாட்டார்கள். இப்போ யார் அவங்கள கவனிக்கிறது? அவர்களுடைய பிள்ளைகள் தான் கவனிக்க வேண்டிய ஒரு வற்புறுத்தல் நிலை, கட்டாய நிலை இன்று ஏற்பட்டிருக்கு. அப்போ பிள்ளைகளின் படிப்புக்கு செலவழிக்கணும், உறுப்புக்கு செலவழிக்கணும், வீட்டு வாடகை, வேறு வேறு பில்கள் கட்ட வேண்டியிருக்கு. அதோட முதியோர்களுக்கான வைத்திய செலவு, முதியோர்களுக்கான உணவு, உடை. ஒரு காலத்தில் உணவு கொடுக்கறதுன்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கே இல்லை. இன்னொரு ஆள் வீட்டுக்கு வந்தால் கூட நாங்கள் அதை பகிர்ந்து உண்ணிடுவோம் என்றால் அது சாப்பாடு அவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்கு. இப்போ அப்படி இல்லை. இப்போ உணவு பொருட்களின் விலையும் கூடிட்டு தான் போகுது. ஆகவே பொருளாதார ரீதியாக கூட இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ரைட், இப்போ ஒரு குடும்பம் கணவன் மனைவி 2 பிள்ளைகள் என்று சொன்னால் அவங்கள ஒரு 2 அறையுள்ள ஒரு வீடு ஒன்று எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அப்பா அம்மாவையோ அல்லது ஒரு ஆளையோ நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு அறை ஒன்று கூட தேவை. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம் போன்ற நகர்ப்புறங்களில் ஒரு அறை கூட இருந்தால் கூட நாங்கள் மிக அதிகமான அளவு வாடகையை அதிகமாகத்தான் கொடுத்து ஆக வேண்டும். ஆகவே அந்த பொருளாதார சுமை ஒரு பக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக நாளாந்த வாழ்வில் கூட இப்போ முதியவர்களுக்கு உதாரணமாக தொலைக்காட்சி நாடகங்களை பார்ப்பதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்களுக்கும் வேறு பொழுதுபோக்கு இல்லை, அவங்க பார்க்க விரும்புவாங்க. ஆனால் அதுதான் எங்களோட பிள்ளைகள் படிக்கிற நேரமாக இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும், வயது போகிற காலத்தில் எங்களுக்கு காது கேட்கறதுகளும் கொஞ்சம் குறையும். அப்போ நாங்கள் டெலிவிஷனில் கொஞ்சம் சத்தமாக தான் வச்சு இந்த தொலைக்காட்சி நாடகங்களை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைகளும் படிக்கிற நேரத்தில் அம்மா இதை நிப்பாட்டுங்க, எங்கள் பிள்ளை படிக்குது, அல்லது அப்பா நிப்பாட்டுங்க பிள்ளை படிக்குது என்று நாங்கள் சொல்லும் பொழுது அங்கேயும் பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் பிள்ளைகள் வளர்ப்பதிலும் பல சவால்கள் எதிர்நோக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகள் வளர்ப்பதில் அவங்க பெரிய ஒரு ஆதரவான ஒரு பங்கை வகிப்பாங்க. முக்கியமாக கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிற இடத்துல அவங்க ஒரு ஆள் இருக்கிறது, பிள்ளைகள் ஸ்கூலால் வரும்போது யாரோ வீட்டில் இருப்பாங்க, அடைக்கலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு, சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்க முற்படும் பொழுது அவர்களை கட்டுப்படுத்தி இப்படித்தான் செய்யணும் பொழுது அங்கு இன்னும் 2 இருவர் இருந்து அவர்கள் தங்கட கருத்தை திணிக்க முற்படும் பொழுது அங்கும் சில முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு இடம் இருக்குது. இவ்வாறான பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நாட்டை எடுத்துக்கொண்டீங்களானால் இப்போ உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு பெரிய ஒரு நம்பர் இலங்கையில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் முதியோருக்கான கொடுப்பனவு கொடுத்தாக வேண்டும். ஸோ ஒரு ஆள் 20 வருஷம் 25 வருஷம் வேலை செஞ்சிருப்பார், அவர் ஓய்வூதியம் பெற்று இன்னொரு 40 வருஷத்துக்கு அவர் ஓய்வூதியம் விட போகிறார். ஆமாம், இந்த காசை யார் கொடுக்க போகிறது? அதாவது வேலை செய்து வருமானம் ஈட்டிய காலத்தை விடவும் அதிகமான காலப்பகுதி வீட்டில் இருந்து கொண்டே செலவழிக்க வேண்டியது. அப்போ அவைக்கு நாங்கள் ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு சொன்னால் யார்கிட்ட இருந்து நாங்கள் வரி அறவிட போகிறோம்? இளையோர்கள் வேலை செய்கிறவர்கள்ட்ட வரி அறவிட்டு தான் நான் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கு. அதே போல் முதியோர் இல்லங்கள் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டி வரும். அதே போல் முதியோருக்கான இலகுவான போக்குவரத்து வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டி வரும். இப்போ பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் முதியோர்களுக்கு இலவச பயணம் வழங்கப்படுகிறது, பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது. இப்போ அப்படியான நிலை இலங்கையிலையும் கிட்டத்தில் வரும். அப்போ இதை மாதிரியான பிரச்சனைகளால் தான் அரசாங்கம் நாங்கள்
வேலையை விட்டு போகிற அந்த வயசை கூட்ட பார்க்குறாங்க. இப்போ கூட நீதிபதிகளுக்கா இந்த வயதிலேயே கூட்டுகின்ற ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் அந்த பதவிகளுக்கு வருகிறார்கள் இல்லை. அவர்கள் உலகத்தை பார்க்கின்றதே வித்தியாசம். இது எங்களுக்கு சம்பளம் போதாது. நீதிபதி என்று பெயர் இருக்கிறது தான், ஆனால் அதை விட நான் வழக்கறிஞராக இருந்து அதை விட கூட சம்பளம் எடுத்து விடுவேன். அப்போ போகிறாங்க இல்லை. அப்போ என்ன செய்கிறது? அதே மாதிரி அவங்க ரிட்டையர்மெண்ட்டில் போனாலும் நாங்கள் கொடுப்பனவு கொடுத்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக. ஆகவே வைத்தியர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, அதே போல் மற்ற துறையினருக்கும் இந்த வயதில் கூட்டுவதற்கான நடவடிக்கையை பல நாடுகள் மேற்கொண்டிருக்கின்றன. இலங்கை மட்டுமல்ல. இப்போ சில நாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வேலை செய்வதற்கு வயதிலேயே இல்லை என்றே கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் இத்தனை வரைக்கும் வேலைக்கும் மேலும் சென்றாலும் வேலை செய்யலாம். என்னென்று சொன்னால் இந்த ஓய்வூதியம் கொடுப்பது, அவர்களுக்கான பராமரிப்பை கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறபடியாக அதை விட நீங்கள் அவங்க அந்த மனித வளத்தை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க போல இருக்குது. இப்படி நிறைய விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர விடயத்தோடு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். ஆமாம், விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில். இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் பார்த்தோம்னால் என்றும் இல்லாத அளவுக்கு இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. இன்னும் ஒரு 5-6 வருடங்கள் பார்த்தோம்னால் அது 25% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. எனவே இளைஞர்களுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் பார்த்தோம்னா நீங்கள் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருந்தீங்க டாக்டர் பேசிகிட்டு இருக்க நேரம். இந்த சிந்தனை மாற்றம், அதாவது இந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சிந்தனையெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ இருக்கிற நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், என் பிள்ளை தான் ஆனால் நான் சிந்தித்த மாதிரியாக சிந்திக்கிறாரு, நான் ஒரு 20-22 வயசில் கேட்ட கேள்விகள்லாம் இப்போயே கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இப்படி சிந்தனை திறன் உச்ச அளவில் இருக்கிற ஒரு தலைமுறை இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோமானால் முதியோர்களும் அதே வீடுகளில் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இது வீடுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கும் மிக பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த சிந்தனை திறன் அது கொண்டு வரக்கூடிய விளைவுகள் எப்படியானதாக இருக்கும், அதனை எப்படியெல்லாம் நாங்கள் கையாளலாம், கையாளுறவங்களுக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பரம்பரையும் சிந்திக்கின்ற விதமும் மிகவும் வித்தியாசம். 100 வருஷத்துக்கு மேல் சிந்திப்பது போல நாங்கள் இப்பொழுது சிந்திப்பது இல்லை. அதை பழையவர்கள் புது சிந்தனையை பிழை என்று சொல்வதும், இளையவர்கள் பழைய சிந்தனையை பிழை என்று சொல்வதும் உடை முதல் கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது நாங்கள் வளமையாக கேட்டு வந்த விஷயம்தான். அப்போ முக்கியம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தை மதிப்பளித்து கேட்க வேண்டும். ரைட்? ஸோ நான் உலகத்தை பார்க்கிறது ஒரு விதமாக பார்க்கிறேன். அது ஏனென்றால் நான் வளர்ந்த விதம், நான் வளர்ந்த சூழல் எனக்கு அந்த பார்வையை தந்திருக்கிறது. நிச்சயமாக அடுத்த பரம்பரை அது உலகத்தை பார்க்கின்ற போகின்ற விதம் வேறு, அது வளர்ந்து வரும் யதார்த்தம் வேறு. அப்போ இதுதான் சரி, இது பிழை என்று நாங்கள் சொல்லாமல், நாங்கள் பழசிலிருந்தும் கற்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதே மாதிரி புது விஷயங்களையும் நாங்கள் உள்வாங்கித்தான் ஆகவும் வேண்டும். நாங்கள் 100 வருஷத்துக்கு முதல் இருந்த மாதிரியே இப்போவும் வாழப்போகிறேன் என்று சொல்லி நாங்கள் அடம்பிடித்து வாழவும் முடியாது. அப்போ முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் இலகுவாக கலந்துரையாட வேண்டும். மற்றவர்களுடைய கருத்தை வாயை மூடு, நான் சொன்னதை கேள் என்று சொல்லாமல், ரைட் சொல்லு, நீ உண்ட கருத்தை சொல்லு, நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன், எனக்கு நீ சொல்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரைட் என்று சொல்லி இருபாலாருமே நாங்கள் கேட்க பழக வேண்டும். துரதிருஷ்டவசமாக இன்று கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. கண்டிப்பாக அதை பற்றி தான் பேசலாம், அதை பற்றியே கொண்டு பேசலாம். ஸோ முக்கியமாக நாங்கள் முதியோர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. கண்டிப்பாக அவர்கள் சில சில விதமாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாவற்றையுமே நாங்கள் பழையவை எல்லாம் தேவையில்லை என்று தூக்கி வீசிவிட முடியாது. அப்படி வீசிவிட்டால் அது நம்ம சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அப்போ முதலாவதாக நாங்கள் அவங்கள கேட்க பழக வேணும். அதே மாதிரி ஒரு ஆள் நாங்கள் மதிக்க பழக வேணும். ரைட்? ஸோ பெற்றோர்களும் மதிக்க வேணும், அப்போ தான் பிள்ளைகளும் மதிப்பாங்க. சரி, அம்மா உங்களுக்கு வயசு போயிட்டு ஒரு பக்கத்தில் சாப்பாட்டு நேரத்துக்கு தாருந்தானே, சாப்பிட்டு சும்மா இருங்களேன், வாயை திறக்க வேண்டாம் என்று சொல்லுவது போன்ற கருத்துக்கள் தவறானவை. ரைட்? அப்போ இது முக்கியம். அதை எடுத்து வச்சு நாங்கள் கலந்துரையாடலாம். ஸோ எப்படி நாங்கள் இன்னொருவருடைய சொல்வதை கேட்பது,
அதுக்கு பதில் இருப்பது. அதற்காக நான் வைத்திருக்கும் எண்ணத்தை விட்டு கொடுக்க வேண்டுமென்றில்லை, ஆனால் கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக நாங்கள் பிடிவாதமோ அல்லது பொறுமையின்மையோ நாங்கள் கேட்பதற்கு கூட தவறிவிடுகிறோம். இந்த கதையெல்லாம் வேண்டாம், இல்லை கதை வேணும், நாங்கள் கேட்க போகிறோம், கதையை சொல்லுங்கள், எங்களுக்கு ஆசையாக இருக்குது கேட்க. ஸோ நாங்கள் இப்போ அவங்க சின்னதில் பள்ளிக்கூடம் போனது, சின்னதில் அவங்க வாழ்ந்த விஷயங்கள், சின்னதில் சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருப்போம், அந்த நேரம் இவ்வளவு கவனமாக நாங்கள் பணத்தை மிச்சம் பிடித்தோம், எப்படி நாங்கள் நோய்கள் வரும்பொழுது முதலாவது எங்களோட வீட்டில் நாங்கள் பாவிக்கக்கூடிய கைப்பொருட்களை பாவித்து நாங்கள் இப்படி செய்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வைத்தியரிடம் உதவிக்கு போனோம். இப்போ இப்படி நாங்கள் பல விஷயங்களை அவங்களிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆமாம், இப்படி பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம் நிலவுகிறது டாக்டர். அதாவது கலந்துரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தோம்னால் பலரிடமும் இல்லாத ஒரு விடயம், இந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையினுடைய வெற்றிகரமாக ஒரு பாதையில் பயணம் செய்கிறதுக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த தனிக்குடித்தனத்தில் இருக்கிற ஒரு முதியவராக இருக்கலாம் அல்லது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தினுடைய அமைப்புக்குள்ளே எல்லாருமே இப்படி வேலைக்கு போயிட்டு வரோம், காலையில் எழும்பி வேலைக்கெல்லாம் போயிட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற நேரத்தில் வீடுகளில் இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மன அழுத்தம் உச்சமாக இருக்கின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் வார்த்தைகளை விட்டு விடுவது போன்ற பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் எழுந்து விடுகிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு விடயம், குடும்பங்களில் நடந்தேறி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அப்படி நடந்திருக்கின்ற பட்சத்தில் வருகின்ற பிரச்சனைகள் சில நேரங்களில் ரொம்பவே புதாகரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி தவிர்த்து கொள்ளலாம், இது ரொம்ப முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்னு சொல்லி நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் உறவுகளுக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ ஒரு காலத்தில் உறவுகள் மிக மிக முக்கியமாக இருந்தன. எங்களோட பொருளாதார தேவைகள், உணவு தேவைகள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த காலத்தில் இருந்துச்சு. என் கணவன் மனைவி உறவை எடுத்துக்கொண்டா கூட கணவன் உதவி மனைவிக்கு தேவைப்பட்டது, மனைவியின் உதவி கணவனுக்கு தேவைப்பட்டது, சகோதரங்களோட உதவி தேவைப்பட்டது, அயலவர்களோட உதவி தேவைப்பட்டுச்சு. அயலவர்கள் மிகவும் உதவி செய்தார்கள். ஒரு நல்லது கெட்டது வரக்குள்ள அயலவர்களோட உதவி முக்கியம். நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு கல்யாண வீடு வைக்க போகிறோம் என்று சொன்னால் அயலவர்கள் உறவினர்களோட உதவி இல்லாமல் நாங்கள் செய்யவே இயலாது என்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ எங்களது பொருளாதார நிலை முன்னேறினது காரணமாகவும் சேவைகள் இருக்கிற அடிப்படையில் காரணமாகவும் இந்த உறவுகளுக்கு உறவுகளோட தேவை இப்போ குறைஞ்சி போச்சுன்னு நாங்கள் உணர்கிறோம். அதால் இந்த உறவுகளை நாங்கள் மேம்படுத்தி கொள்றதில், உறவுகளை பரிபாலிக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் குறைஞ்சிட்டுது. இப்போ கணவன் மனைவி என்றா கூட நான் உழைக்கிறேன் தானே, ரைட், எனக்கு வைஃப் தேவையில்லை, நான் ஊபர்லேயோ இங்கேயோ சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்வேன், ரைட். ஸோ அப்போ கணவன் மனைவி உறவில் கூட நாங்கள் அந்த உறவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்குறோம், நாங்கள் கணவன் மனைவி என்ன எவ்வளவு பேசிக்கொள்கிறோம், எவ்வளவு அவங்களுக்காக நாங்கள் செய்கிறோம், அவங்க எங்களுக்காக செய்கிறத எந்த அளவுக்கு பெருமதியாக நாங்கள் அதை பார்க்குறோம், எந்த அளவுக்கு அதுக்கு அப்ரிசியேஷனை கொடுக்குறோம் போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதுகள் குறைஞ்சிட்டுது. அதான் நாங்கள் இப்போ மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே வைக்கிறோம். ஒரு வருஷத்தில் ஒரு நாள் மதர்ஸ் டே, அன்றைக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஒரு கிஃப்டை கொடுத்துட்டா முடிஞ்சு. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சரி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இயலாது. நாங்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம், பெருமானங்கள் என்று சொல்லி ஒன்று இருக்கு தானே, ஆங்கிலத்தில் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த பெருமதிகள்ன்றது. அப்போ உறவுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தவறினால் நீங்கள் சொன்ன மாதிரி பிழையான வார்த்தை பிரியோகங்கள் வர துவங்கும். அப்படி தற்செயலா பிழையான வார்த்தை பிரியோகம் வந்தாலும் நாங்கள் எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்க போகிறோம், எந்த அளவுக்கு அதை சரி செய்ய முயற்சி செய்கிறோம். அப்போ எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம்ன்றதில் இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரியான முக்கியம். இப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவில் எனக்கு எத்தனை லைக் வருதுன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், எனது பெற்றோர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட, எனது சகோதரங்களோட முக்கியத்துவத்தை விட, இந்த பள்ளிக்கூடத்தில் என்னோட படித்தவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை லைக்ஸ் போடுறாங்க, எத்தனை ஃபேஸ்புக் லைக்ஸ் போடுறாங்க, இதுகளுக்கு முக்கியத்துவத்தை கூட கொடுக்குறோம். அப்போ நிச்சயமாக எங்களது உறவுகளுக்கு இடையில் இருக்கிற அந்த உறவு நிலை குறைஞ்சு கொண்டு தான் போகுது.
அதாவது முக்கியத்துவம் எதுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அது வந்து எங்களுடைய கைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கையடக்க தொலைபேசி தான் பார்த்தோம்னா எல்லாருடைய கைகளுக்குள்ளும் இருக்கிறது. உறவுகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோருடைய மனசிலும் கைகளிலும் ஏந்தி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பரம்பரை தலைமுறையில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி அதை உதறி தள்ளிவிட்டு நம்ம கையில் வச்சிருக்கிறது எதுவோ அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். கையில் எதை வைத்திருக்க வேண்டுமோ அதை நாங்கள் மறந்து விடுகிறோம். அதுதான் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களில் தொடங்கி குடும்பத்தில் படுமோசமான பல பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த தனிமையில் இருக்கிற முதியவர்கள் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து யோசிப்பாங்க, எங்கிட்ட பிரச்சனையை கொஞ்சம் பேசுங்க, எங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே இந்த முதியோர்கள் எதிர்நோக்குகின்ற உளவியல் பிரச்சனைகள் என்னவாக இருக்குது? முக்கியமாக இந்த உறவு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் முதியவர்களாக நாங்கள் போகும் பொழுது அநேகமாக கணவன் மனைவி நீங்கள் கூறியது போல நாங்கள் தனியத்தான் இருக்க போகிறோம். இப்போ துரதிருஷ்டவசமாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அந்த உறவுக்கு கூட நாங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் குறைஞ்சிட்டுது. பிள்ளைகளை பார்க்குறோம், தொழில் பண்ணுறோம் என்று சொல்லி கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அந்த உறவு குறைஞ்சிருக்கக்குள்ள வயசு போய் நாங்கள் 2 பேரும் தனியே இருக்கும் பொழுது எங்களுக்கு இடையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் என்று சொன்னால் அங்கே உறவு ஆரோக்கியமாக நாங்கள் முதல்ல இருந்தே அதை செய்து வரையில் 30 வருஷம் கல்யாணம் முடிஞ்சிட்டு இருப்போம். ஆனால் பிள்ளை வளர்க்குறது, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறது சில வேளை குறைஞ்சிருக்கலாம் பல்வேறு காரணங்களால். ஸோ அது தப்பு. ஏண்டா நாங்கள் பிள்ளை நான் அம்மா அப்பாவுக்கு வரும்போது சொல்லுவேன், ஒரு காலத்தில் இன்னொரு 4-5 வருஷத்தில் உங்களோட பிள்ளைகள் உங்களை விட்டு போயிடுவாங்க. அவங்க எந்த நாட்டில் எங்கே இருப்பாங்களோ தெரியாது. நீங்கள் 2 பேரும் தான் ஆளுக்கு ஆள் இருக்க போகிறீங்க கடைசி வரைக்கும். இப்போவே நாங்கள் நல்ல உறவை வச்சு கொண்டாத்தான். ஏண்டா எங்களுக்கு மனதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் வந்து காயங்கள் இருந்தால் அது பின்னுக்கு வெளியால் வரும் தானே. ஆமாம், ரைட். ஸோ நீங்கள் எனக்கு அப்போ இப்படி ஏசினீங்க தானே, நீ எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொன்னாய் தானே, சரியா, அந்த நாவினால் சுட்ட புண் அது இருக்கும், ரைட். அப்போ அது வெளியால் வரக்குள்ள அது நிச்சயமாக அங்கே இருக்கிற சந்தோஷத்தை பாதிக்க போகுது. ஆகவே நானும் எனது மனைவியும் தான் தனியில் இருக்க போகிறோம், ரைட். அது மிக காலம் நாங்கள் அதிகமாக வாழப்போகிறோம் அநேகமாக, ரைட். ஆகவே நல்ல உறவை வைத்து கொண்டால் அந்த காலப்பகுதி எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றதை நாங்கள் ஞாபகம் வச்சு கணவனும் மனைவியும் வாழ்கிறது மிக முக்கியம். அது ஒரு விஷயம். அடுத்ததாக நம்மளோட சமுதாயத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறது, 60-55 வயது வந்துவிட்டால் எனக்கு வயது போய்விட்டது என்று நாங்களே பல செயல்பாடுகளிலிருந்து ஒதுங்குகின்ற ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது. அது ஒரு காலத்திலே உண்மையாக இருந்தது என்றால் சராசரி ஆயுட்காலம் மிக குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஆகவே அந்த மனப்பாங்கை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், ரைட். ஓகே, சின்னதில் உங்களுக்கு மியூசிக் படிக்கணுமெண்டா ஆசை இருந்துச்சா, படிக்க வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ரைட். நான் 60 வயசிலே படிக்க ஆரம்பிக்க போகிறேன். சரி, இந்த வயசு வந்து சாக போகிற காலத்தில் இதெல்லாம் தேவையா? அப்படி நாங்கள் சிந்திக்கக்கூடாது, ரைட். என்னென்னு சொன்னால் நாங்கள் 60 வயதுக்கு பிறகு 1/3 ஆயுட்காலத்துக்கு அதிகமான காலப்பகுதி அங்கே மீதம் இருக்கிறது, ரைட். அப்போ நாங்கள் எமது வாழ்க்கையிலே சந்தோஷமான சுவாரஸ்யமான எங்களுக்கு விருப்பமான செயற்பாடுகளில் ஈடுபடாவிட்டால் பொழுது போவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். பொழுது போவது மாத்திரமல்ல, குடும்பத்திலும் வந்து பார்த்தோம்னா நிறைய சுமைகளுக்கு கூட அது காரணமாக அமைந்துவிடும். இந்த விடயங்களை பற்றியும் நாங்கள் இன்னும் விரிவாக பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் அதிகரித்து கொண்டு செல்கின்ற முதியோர்களுடைய எண்ணிக்கை, அது எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் சுகமாகவும் சுமையாகவும் இருக்கிறது, எப்படியெல்லாம் நாங்கள் சுகமான அந்த சுமையை எப்படி சுகமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் சிரேஷ்ட உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் கணேஷ் அவர்கள். சார், நல்ல அருமையான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அதாவது சின்ன வயசில் எனக்கு இசையை படித்துக் கொள்றதுக்கு ஆர்வமாக இருந்துச்சு, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, இப்போ நான் படித்துக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முதியோர்கள் தீர்மானம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை, அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பில் அது எப்படியான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படி அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா உளவியலில் வர பிரச்சனைகளுக்கு தீர்வாக நான் அப்படி ஒரு முனைப்பை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்க ஏனைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அதற்கு சரியான ஒரு உதவியாக ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டா ஓகே, பரவாயில்ல, அவர் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஆனால் அது குடும்பத்தினுடைய கட்டமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்துகிற
நேரத்தில் அது ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே அந்த ஒரு பரஸ்பர புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு 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 நிலைமையாக இருக்கிற அந்த சூழலில் முதியோர்கள் தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய அவாக்களையும் எப்படி இந்த சூழலில் வந்து அவங்க வந்து நிறைவேற்றி கொள்ளலாம், அதுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், முதியவர்கள் இப்பொழுது தாங்கள் தனியாக வாழத்தான் விரும்புகிறார்கள். பிள்ளையோடு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. என்று சொன்னால் பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது எங்கள்கிட்ட வேலை வாங்குறாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கொள்றதுக்கும் சமையலுக்கும் அதுக்கும் இதுக்கும் எங்களை பாவிக்கிறாங்க என்ற ஒரு உணர்வு அநேக முதியோர்களிடம் இருக்கிறது. ஆய்வுகள் அதை காட்டுகின்றன இலங்கையில். அப்போ அவங்களோட சுதந்திரத்தை அவங்க வச்சுக்கொள்கிற அதே நேரத்தில் எப்படி பிள்ளைகளுக்கு உதவியாக இருந்து அதன் மூலமும் சந்தோஷம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த பேலன்ஸை வச்சுக்கொள்வது மிக முக்கியம். இப்போ முதியவர்கள் ஒரு ஆக்டிவான ஒரு வாழ்க்கை அமைப்பை வச்சுக்கொள்வது மிக மிக முக்கியம். சரியா? ஸோ ஒன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதியவராக போகும்பொழுது எங்களது ஜாயிண்ட்கள் மூட்டுக்கள் அதுகள் எல்லாம் கொஞ்சம் நோக்கள் அதுகள் வரும். அப்போ நாங்கள் ஓரளவுக்காவது இயலுமான அளவுக்கு ஒரு கொஞ்சம் உடற்பயிற்சியை செய்து கொள்வது, நடக்கிறது, அப்படியான விஷயங்களை செய்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதே போல் சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்கிறது. ஒரு வேலையுமே நான் செய்ய மாட்டேன், நான் உங்களை வளர்த்து விட்டேன், எனக்கு இப்போ வயசு போயிட்டு நீங்கள் தான் என்னை பார்த்து கொள்ள வேணும் என்று சொல்லி இருக்கிறது வந்து தப்பான விஷயம். இயலுமான வரைக்கும் எமது நாளாந்த கடமைகள் எங்களுக்கு செய்யக்கூடியதுகளை நாங்கள் செய்கிறது மிக முக்கியமானது. மற்றது மூளையை நாங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள வேணும். இப்போ உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள நான் சொன்ன விஷயங்களை செய்கிற மாதிரி மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்வது மிக முக்கியம். இப்போ ஒரு வயசில் வாசிப்பு பழக்கம், உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அறிய ஆர்வம் அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு வயசு வேற நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு என்று சொல்லி எங்களை கைவிடுற ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அப்போ வாசிப்பு பழக்கம், பத்திரிகையை வாசிக்கிறது, செய்திகளை கேட்கறது, உலகத்தில் என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது என்று அறிந்து கொள்ள இருக்கிற ஆர்வம், அதே மாதிரி இப்போ குறுக்கெழுத்து போட்டிகள், இப்படியான விஷயங்கள் இருக்குது. பட்டிமன்றங்கள் டெலிவிஷனில் நடக்கும், பேப்பரில் ஆய்வு கட்டுரைகள் வரும், அதுகளை வாசித்து எங்களோட அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கா என்று சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தோட, புதிய விஷயங்களை அறிகிற ஆர்வத்தோட நாங்கள் லைஃபை எடுத்துக்கொண்டு போகிறது மிக முக்கியம். புது விஷயமாக இதை சமைக்கலுமா, நான் ஒருக்கா செய்து பார்க்க போகிறேன் என்று சொல்லி வித்தியாசம் இல்லை, நாங்கள் ஏதோ செய்த முறை இருக்குது அதே மாதிரி போவோம் என்று இல்லாமல் கொஞ்சம் ஆர்வத்தோட புது விஷயங்களை கற்றுக்கொள்கிற விஷயங்களை நாங்கள் செய்யக்குள்ள எங்களுக்கு இந்த ஞாபக மறதி வாரது, எங்களது மூளை ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்போ உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், சமூக தொடர்புகளையும் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம். ஆமாம், இந்த மூளையினுடைய ஆரோக்கியம் பற்றி நீங்கள் பேசுகின்ற பொழுது தான் முதியோர்கள் எதிர்நோக்குகிற மிக முக்கியமான நோய்கள் அது பார்த்தோம்னா இந்த அல்சைமர் போன்ற நோய்கள் வந்து பெரிய ஒரு பிரச்சனை தான். அது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் கூட ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. எனவே இந்த நினைவாற்றலோடு சம்பந்தப்பட்ட அப்படியான பிரச்சனைகளிலிருந்து கூட முதியோர்கள் தவிர்த்து கொண்டு சுகமாக வாழ்வதற்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு தானே அப்படின்ட்டு ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு முதியோர் நினைப்பாராக இருந்தால் அவருக்கு மாத்திரம் சுமையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல, முழு குடும்பத்திற்கும் அவர் சுமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிடுகிறது. எனவே இப்படியான இந்த நினைவாற்றல் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அல்சைமர் போன்ற இந்த மாதிரியான நோய் நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், இதற்கு ஒரு குடும்பமாக அனைவருமே ஒரு திட்டமிடலுடன் தயாராக வேண்டியது இந்த காலத்தில் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படியான திட்டமிடல்கள் எப்படி நாங்கள் வகுத்துக் கொள்ளலாம்? முக்கியமாக இந்த ஞாபக மறதிக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த எங்களுக்கு வயது போகிற காலத்திலே இந்த தொற்றா நோய்கள் என்று சொல்லி இருக்குது. டயபிட்டிஸ்ன்னு சொல்கிற சீனி வருத்தம், உயர்குருதி அமுக்கம், ப்ரெஷர் என்று சொல்கிற வருத்தம், இந்த 2 நோய்களுமே இந்த ஞாபக மறதிக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றன. அப்போ அந்த நோய்கள் ஒரு வயதுக்கு பிறகு எங்களுக்கு வருகிறான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொள்வதும், அந்த நோய்கள் வந்தால் அதற்குரிய வாழ்க்கை மாற்றங்களை நாங்கள் செய்யணும். ஸோ மருந்து எடுக்கிறது முக்கியம், அதே நேரத்தில் எங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நாங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு தெரியும், சீனி வருத்தம், ப்ரெஷர் வருத்தம் இருக்கிறார்கள், சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். துரதிருஷ்டவசமாக எனக்கு வயசு போயிட்டு தானே, இனி நான் எனக்கு விருப்பமானெல்லாம் சாப்பிட போகிறேன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தங்களோட வாழ்க்கையை கஷ்டத்தில் போட்டு தங்களை பார்த்துக்கொள்கிறாங்களோட வாழ்க்கையை கஷ்டத்தில் போடுறாங்க. அப்போ இந்த நோய்களை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது மிக முக்கியமான விஷயம். அது ஒன்று. அடுத்ததாக நீங்கள் கூறின மாதிரி இந்த மூளையை நாங்கள் எப்படி பிஸியாக வச்சுக்கொள்கிறோம்.
நாங்கள் இவ்வளோத்துக்கு பிஸியாக வச்சுக்கொள்கிறோமோ மூளையை அவ்வளோத்துக்கு இந்த அல்சைமர்ஸ் என்ற மாதிரியான நோய்கள் வாரத்துக்கான சாத்தியக்கூறு குறைவு. அதே நேரம் ஞாபக மறதி அப்படி வார நேரம் நாங்கள் வைத்தியரிடம் போய் பார்த்து இந்த ஞாபக மறதி வாரத்துக்கு குறையிறதுக்கு என்ன காரணங்களாக இருக்கு என்று சொல்லி பார்த்து எல்லா ஞாபக குறைவு காரணங்களுக்கும் வைத்தியங்கள் என்று இல்லை, ஆனால் சிலதுகள் நாங்கள் குணப்படுத்தலாம். அப்போ குணப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் நேரத்தோடு போய் அதுக்கான உதவியை பெற்றுக்கொண்டால் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆமாம், இப்படி நிறைய விடயங்களை பேசலாம். அடுத்ததாக மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம், வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு அவர்கள் எங்களை பார்க்குறதுக்கே எங்கள் டைம்களில் இதில் இனி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எப்படி பேசுகிறதுக்கு எப்படி நேரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு தெரியல எங்களில் பல பேருக்கு கண்டிப்பாக அவர்களுடன் நேரத்தை செலவழித்து கொண்டு அவருடைய மனோநிலையில் எப்படியான மாற்றங்கள் இருக்குது, அவர்களுக்கு மனோநிலையில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கான அறிகுறிகள் எப்படியானதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் முதியோர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார் சிரேஷ்ட உளவியல் வைத்திய நிபுணர் கணேஷ் அவர்கள். சார், நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம்தான், அதாவது நீங்களுமே சொல்லியிருந்தீங்க நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை தான் நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. எங்களுடைய முதியோர்களுக்கு நாங்கள் செய்கிற விடயங்களை தான் நாங்களும் முதியோர்களான பிற்பாடு எங்களுக்குமே அது திரும்ப கிடைக்க போகுது அப்படின்லாம் இருக்குது. எனவே இந்த நேரத்தில் அந்த சரியான புரிந்துணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு முதியவருக்கு உளவியல் ரீதியாகவும் சரி இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எப்படியான அறிகுறிகள் மூலமாக அதை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் டைம் எடுத்து அதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஆமாம், முதியவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது சில விளையாளர்கள் அதை இலகுவாக கதைக்க மாட்டார்கள். இதை சொல்கிற பிள்ளைகளை கஷ்டம் கரைச்சல் என்று சொல்லி சிலவளை மறைக்க பார்க்கலாம். முக்கியமாக அவர்கள் நித்திரை கொள்வதிலே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு கொஞ்சம் இப்பொழுது கோபம் வருவது கூடவாக இருந்தால், அல்லது கூட அதிகமாக தனிமையை விரும்புகிறார்கள், இங்கே போகும்பொழுது இல்லை நான் வரலை என்று ஒதுங்க பார்க்கிறார்கள் போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டால் நாங்கள் அறியலாம் ஏதோ இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ என்னப்பா சொல்லுங்கள், என்னம்மா சொல்லுங்கள், என்ன நடக்குது உங்களுக்கு, நீங்கள் முந்தி இப்படி இல்லையே, முந்தி கலகலப்பாக இருந்தீங்களே, என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டு என்று சொன்னால் சில விஷயங்கள் உண்மையான பிரச்சனைகள் இருக்கலாம், சில விஷயங்கள் அவர்கள் மனதுக்குள்ளேயே கற்பனை பண்ணி கொண்டு எங்களோட பிள்ளைக்கு எங்களில் விருப்பம் இல்லை, எங்களோட மருமகளுக்கு எங்களில் விருப்பம் இல்லை என்று சொல்லி அவங்களாவே சில ஒரு புரிந்துணர்வில் குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ அதில் நாங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்வது மிக முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கருத்துக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணும், அவங்க சொல்கிறத கேட்க வேணும். சரியா? அவங்களுக்கு நாங்கள் பள்ளிக்கூடம் போன காலம், நாங்கள் சின்னதில் வாழ்ந்த காலம் போன்ற ஞாபகங்களை கதைக்க விருப்பமாக இருக்கும். எங்களுக்கு அதில் கேட்க கொஞ்சம் பொறுமை குறைவாக இருக்கலாம். ஸோ பொறுமையாக கொஞ்சம் கேளுங்க என்று சொன்னால் அது அவங்களுக்கு மிச்ச சந்தோஷத்தை கொடுக்குது. அதே போல் எங்களுக்கும் மிக முக்கியமான கற்றல்களை அது கற்றுத்தருகுது. அது எங்களுக்கு அந்த டைமில் விளங்காமல் இருக்கலாம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அப்படித்தானே ஆசிரியர்கள் கற்றுத்தாரது எங்களுக்கு இது என்ன கரைச்சலாக இருக்குது, இதெல்லாம் சோதனைக்கு எழுத வேண்டியிருக்கு, இது என்ன பிரச்சனைன்னு தானே படித்தோம். ஆனால் கற்றல்ன்ற பெருமதி எங்களுக்கு பிறகு விளங்கும். அதே மாதிரி அவங்களோட அந்த அனுபவங்களும் நிச்சயமாக அதே சிச்சுவேஷன் அதே நிலைப்பாடு எதிர்காலத்தில் வராட்டியும் அந்த கற்றல்கள் எங்களோட புது உலகத்தில் நாங்கள் முகம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம் என்றதை பார்க்கும்பொழுது ஓஹோ இவங்களும் கஷ்டப்பட்டு தான் பிள்ளை வளர்த்துருக்காங்க, ஏன்னா நாங்கள் இப்போ எங்களை பிள்ளைகளோட கஷ்டப்படுறோம். ஓஹோ அப்போ அது கூட மனதுக்கு ஒரு நிம்மதியை தரும். மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பெற்றோரோடு எங்களது பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்கிறோம்ன்றதை எங்களோட பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் மரியாதை கௌரவம் கொடுக்குறத பார்த்து தான் அவங்க முதியோர்களுக்கு மரியாதை கௌரவம் கொடுக்க போகிறாங்க. அந்த முதியோர்கள் கண்டிப்பாக நாங்களாக தான் இருக்க போகிறோம். ஒரு காலத்தில் அந்த முதுமையை நாங்கள் அடையும் போது பிள்ளைகள் எங்களை எப்படி நடத்த போகிறாங்கன்றதை தீர்மானிக்க போகிறது அந்த விஷயம்தான். ஆகவே இதையும் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வரோம். ஆமாம், இப்போ நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு விடயம், அதாவது ஒரு குடும்பத்தில் அந்த நாட்டினுடைய முதியோர்கள் எண்ணிக்கையெல்லாம் அப்படி அதிகரிச்சுட்டு போகிற நேரத்தில் நம்ம கடைசியாக ஒரு விஷயத்தை பேசிடலாம். முதியோர்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கிற முதியோர்கள் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களில் ஒரு குடும்ப அமைப்புக்கு வந்து உறுதுணையாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள் முதியோர்களுக்கு எப்படியான விஷயங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கலாம், இந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் இறுதியாக சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கும்?
பல இடத்துல நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதியவர்கள் எனக்கு வயசு போயிட்டுது, நான் சும்மா இருக்க போகிறேன், பிள்ளைகள் தானே என்ன பார்க்கணும், அதுக்கு தானே நாங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அவங்க முற்று முழுதாக கடமைகளில் இருந்து ஒதுங்குறாங்க. அது தப்பு. ஸோ எங்களால் இயன்ற விஷயங்களை நாங்கள் செய்யணும். அதே மாதிரி பல வீடுகளில் பிள்ளைகள் கூட அம்மா அப்பாக்கு நீங்கள் எங்களை சின்னதில் பார்த்து கொண்டீங்க, இப்போ நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்கிறோம்னா அவங்கள வேலை செய்ய விடுறதில்லை. அதுவும் தப்பு. சரி, அம்மா நீங்கள் சின்னதில் டீ போட்டு தரும்போது நல்லா இருக்குமாம்மா, எனக்கு ஒரு டீ ஒன்று போட்டு தாங்களே, எனக்கு குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது என்று சொல்லி அவங்கள மெதுவாக உள்வாங்க முயற்சி செய்கிறது. ரைட், அம்மா நீங்கள் சின்னதில் ஒரு தோசை சுட்டு தந்து எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, அடுத்த அவருக்கு நாளைக்கு ஒரு காரணம் செய்து தாரீங்களா அப்படி என்று சொன்னால் அவங்க எழுப்பி செய்வாங்க. உங்களுக்கு நல்ல நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ எப்படி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றது மிக முக்கியம். அதே நேரம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரியா? ஸோ வார்த்தை பிரயோகங்களை கட்டுப்படுத்துறது அது எந்த பொறுப்பு. எந்த வார்த்தை பிரயோகங்களுக்கு நான் தான் பொறுப்பு. அதை நாங்கள் சரியாக செய்யாவிட்டால் எங்களோட பிள்ளைகளும் அதை பார்த்து பழகுறாங்க. அப்போ எல்லோருமே வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்கணும். ஆக்களுக்கு மதிப்பளிக்கிறது, ஆக்களோட கருத்துக்களுக்கு கேட்கறது, இந்த விஷயங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக முதியோர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமையும். ஆமாம், அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் குடும்பமே முற்று முழுதாக அப்படியே மகிழ்ச்சியால் திளைச்சி போய் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வைத்தியனுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே வார்த்தை பிரயோகங்களில் சொல்கிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. உறவுகளுக்கு கொடுக்கின்ற பெருமதிகள், அவர்களுக்கான மரியாதையை சரியான முறையில் மரியாதை கொடுத்து மரியாதையுடன் நடந்து கொள்வதும் முக்கியம், நடாத்த வேண்டியதும் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பரஸ்பரம் விட்டு கொடுப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை சரியாக கையாளுறது. முதியோர்களுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் படித்தவர்கள் அப்படிலாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த விஷயத்தையும் நாங்கள் கொஞ்சம் சரியான முறையில் விளங்கிக் கொள்வது, இப்படியான ஒரு கட்டமைப்பு ஒரு குடும்பத்தில் இருக்குமா இருந்தால் அந்த குடும்பத்தில் எத்தனை முதியோர்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சிறியவர்கள் இருந்தாலும் சரி, எத்தனை நடுத்தர வயதில் இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லலை, வைத்தியர் திறம்பட சொன்ன கருத்துக்களாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நமது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அதிகரித்து கொண்டு செல்கின்ற இந்த முதியோர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது, அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கிறது, அவர்களை எப்படி அந்த வளத்தை நாங்கள் எப்படி நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் பயனடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பக்குவமாக ரொம்ப அழகாக எங்களுக்கு விவரிச்சிருந்தார் விசேட உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் கணேஷ் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.